திருவண்ணாமலையை கீழ் திசையிலிருந்து பார்த்தால் ஒன்றாக தெரியும். இது ஏகத்தை குறிக்கும். மலை சுற்றும் வழியில் இரண்டாக தெரியும். இது அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கும். மலையின் பின்னால் மேற்கு திசையில் பார்த்தால் மூன்றாக தெரியும். இது மும்மூர்த்திகளை நினைவுபடுத்தும். மலையை சுற்றி முடிக்கும் பொழுது 5 முகங்கள் காணப்படும். இது சிவபெருமானின் பஞ்ச முகங்களை குறிக்கும். கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோவில் இங்கு மிகவும் பிரபலமான ஒன்று. அஷ்டலிங்கங்களில் ஒன்றான குபேரலிங்கத்திற்கு அருகில் இக்கோவில் உள்ளது. இந்த கோவில் சிறிய குகை போன்ற அமைப்புடன் நேர்கோட்டில் அமையாத 3 வாசல்களை கொண்டது. பக்கவாட்டின் இருபுறமும் சுவர் உள்ளது. ஆலயத்தின் முன்னால் நந்தியும் பின்னால் பிள்ளையாரும் உள்ளனர். பின்பக்க வாசல் வழியாக உள்ளே நுழைந்து 2வது வாசலை தவழ்ந்தபடி கடந்து 3வது வாசல் வழியாக வெளியே வர வேண்டும். 2வது வாசல் வழியே வெளிவர ஒருக்களித்து படுத்து கைகளை ஊன்றி சிரமப்பட்டு வெளியே வர வேண்டியுள்ளது. ஆச்சரியம் என்னவென்றால் உடல் பருமனானவர்களும் இதன் வழியே நுழைந்து வரலாம் என்பதுதான். இந்த கோவிலில் உள்நுழைந்து வந்தால் பில்லி சூனியம் அகலும், உடல் வலி தீரும், மேலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. விஞ்ஞானத்தின் அடிப்படையிலும் மெய்ஞானத்தின் அடிப்படையிலும் கிரிவலம் வருவது மனித உடலுக்கு நன்மை பயக்கும். அண்ணாமலையில் ஏராளமான மூலிகை செடிகள் நிறைந்துள்ளன. நிலவின் ஒளி மலை மீதும் மலையில் உள்ள மூலிகை செடிகள் மீதும் பட்டு மலையை சுற்றி பிரதிபலிக்கிறது. அதோடு மூலிகை செடிகள் மீது பட்டு வரும் வாடை காற்றை மனிதர்கள் சுவாசிப்பதன் மூலம் உடல் புத்துணர்ச்சி பெறும், நோய்கள் நீங்கும், தேக ஆரோக்கியம் உண்டாகும். பௌர்ணமி அன்று எண்ணற்ற சித்தர்கள் அண்ணாமலையை சுற்றி நடமாடுவதாகவும் சித்தர்களின் சக்தி ஆற்றலாக வெளிப்படுவதாகவும் மலையின் மூலிகை காற்று பரவுவதால் மனதிற்கு அமைதியும் உடல் நலத்திற்கு நன்மையும் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. மலையிலிருந்து வரும் காந்த சக்தி நம்மீது படும் பொழுது உடலும் உள்ளமும் தூய்மையடையும். நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஏராளமான நன்மை பயக்கும் விஷயங்கள் அண்ணாமலையில் நிறைந்துள்ளன. அண்ணாமலையை வலம் வருவதன் மூலம் அண்ணாமலையாரின் அருளோடு தேக ஆரோக்கியமும் ஒருங்கே வந்து சேரும் என்பது திண்ணம்.